Hello guys, welcome to Eternal Engineering Solutions. ஸோ பைத்தானோட கண்டினியூஸ் சீரீஸில் நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி அக்சஸ் பண்ணலாம், எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிள் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கோட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும். ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது அது ஒரு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்மளுக்கு இன்டீஜர், ஃப்ளோட் அந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கோ, அதே மாதிரி ஸ்ட்ரிங்குன்றது ஒரு இன்டீஜர். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபபெட், நியூமெரிக்கல் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்ட்ரிங்ஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ ஆல்ஃபா நியூமெரிக் எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்டு எக்ஸாம்பிள்ஸ்னால் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேரியபிளில் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை அசைன் பண்ணிங்கனாவே போதும், நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துலாம். ஸோ ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேரியபிள் நேம் எடுக்கிறேன். அது என்னென்னா str அப்படின்றத எடுத்துடுறேன். str ஈக்குவல் டு என்ன போகலாம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்ஸை எப்போவுமே நீங்கள் க்ரியேட் பண்ணும் போது எய்தர் டபுள் கோட்ஸ் இல்லைனா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ ரெண்டை யூஸ் பண்ணாலுமே கிட்டத்தட்ட சேம் தான், நீங்கள் எது வேணால் மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு டபுள் கோட்ஸை யூஸ் பண்ணுறேன். டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் என்ன போடுறேன் அப்படின்னா, எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன் அப்படின்றத போடுறேன். ஸோ இப்படி போட்டால் எனக்கு நான் ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, பிரிண்ட் ஆஃப் str அப்படின்னு கொடுத்தாலே போதும், என்னால் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிட முடியும். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரிங் ஆஃப் strன்னு போட்டுட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கை பார்க்க முடியும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா str ஈக்குவல்ட்டுன்னு போட்டேன், அதை பிரிண்ட் பண்ணப்போ உங்கள் டோட்டல் இது வந்துருச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ க்ரியேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் இவ்வளோ தான். இதே மாதிரி நான் உங்களுக்கு சிங்கிள் கோட்ஸும் போட்டு காட்டுறேன். சிங்கிள் கோட்ஸ் போட்டு ரன் பண்ணாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு சேம் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த க்ரியேஷன்லேயே நீங்கள் நிறையா மேனிப்புலேஷன்ஸோ உள்ள நிறைய இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு கோட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் வெறும் இப்போ எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ் அந்த ஹைஃபன் அந்த கோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் போட்டேன் அப்படின்னா இது பைத்தான் என்ன அசியூம் பண்ணணும்னா, அந்த ஸ்ட்ரிங்கை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அசியூம் பண்ணிட்டோம். ஏன்னா இதோட ஸ்டார்டிங் எண்டிங்கும் அந்த கோட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக் ஸ்லாஷ் போடணும். பேக் ஸ்லாஷ் போட்டோன்னா அது அது ஸ்ட்ரிங்கோட ஒரு லெட்டர், அது அந்த கோட்ஸுன்றது அப்படின்றத அது எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த அந்த கோட்ஸோட வந்திருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நீங்கள் இந்த மாதிரி எஸ்கேப் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் நம்ம வேறு எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் /n போட்டிங்கன்னா அந்த /nக்கு இருக்க அடுத்த வர எல்லா ஸ்ட்ரிங்ஸுமே நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ /n அப்படின்றது நெக்ஸ்ட் லைன் அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் சொல்யூஷன்ன்றது மட்டும் கீழே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி /nக்கு பதிலாக நம்ம /t போடலாம். /t போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா டேபு, ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும்னா ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த சொல்யூஷன் இருக்கும். அதுதான் இந்த டேப் ஸ்பேஸ். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு நம்ம க்ரியேஷன் பார்த்தாச்சு. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வேரியபிள் கொடுத்து ஈக்குவல் டு அந்த கோட்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல்ஸ் எழுதுனீங்கனாவே போதும், இது ஸ்ட்ரிங்ஸ் ஆகிடும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு நம்ம மல்டிலைன் ஸ்ட்ரிங்ஸ் போகலாம். ஸோ இப்போ எனக்கு ஒரு பேராகிராஃபை டிக்ளேர் பண்ணணும், ஒரு மல்டிபிள் லைன்ஸை நான் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த மல்டிலைன் ஸ்ட்ரிங்ஸ் இந்த டைப் யூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம பண்ணி பார்த்துலாம். மல்டி லைன் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன். ஸோ மல்டிலைன் ஈக்குவல் டு, ஸோ மல்டிலைனை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறப்ப நம்ம நார்மலாக ஸ்ட்ரிங் பண்ணுறப்போ சிங்கிள் கோட்ஸ் போடுவோம். பட் உங்களுக்கு மல்டிலைன் நீங்கள் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா
3 கோட்ஸ் போடணும். ஓகேவா? 3 கோட்ஸ் போட்டிங்கன்னா அதுவும் 3 கோட்ஸ் தானாகவே க்ளோஸ் பண்ணிவிடும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே மல்டிபிள் லைன் எழுதலாம். ஓகேவா? இந்த மாதிரி நான் நிறைய லைன்ஸ் எழுதுகிறேன் அப்படின்னா ஓகேவா? ஸோ இதை வந்து நான் எழுதிட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் மல்டி லைன் கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரியே மல்டிபிள் லைனில் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நான் இந்த மாதிரி மல்டிபிள் அந்த 3 கோட்ஸ் கொடுக்காம வெறும் சிங்கிள் கோட்ஸ் மட்டும் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். வெறும் சிங்கிள் கோட்ஸ் மட்டும் கொடுத்தேன்னா அது இந்த லைன்லேயே அந்த கோட்ஸ் முடியுதான்னு பார்க்கும். நம்மளுக்கு இந்த லைன்லேயே இந்த கோட்ஸ் முடியாததுனால ஓகேவா நம்மளுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காகவே அது கன்சிடர் பண்ணது. அதனால் நம்மளுக்கு எரர் தான் வரும். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எரர் வந்துடும். ஓகேவா? அன்டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் லெட்டர் இது என்ன மீன் பண்ணுதுன்னா உங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் வந்து டெர்மினேட் பண்ணல, அதாவது கோட்ஸ் போட்டு டெர்மினேட் பண்ணல அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா? ஸோ மல்டிலைன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரிபிள் கோட்ஸ் போட்டுட்டு உள்ளே வந்து நீங்கள் பேராகிராஃபோ இல்லை எது வேணால் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ட்ராவர்சல். ஸோ ட்ராவர்சல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் எடுத்து டிஸ்பிளே பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்டு லெட்டர் பை லெட்டர். ஓகேவா? ஸ்ட்ரிங் ட்ராவர்ஸ்னால் அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்க ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறது தான். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். எஸ்டிஆர்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துடுறேன். இதில் வந்து நம்ம ஏபிசிடி போடுவோம். ABCDEFG போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஓகேவா? எஸ்டிஆரில் அது இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும். இப்போது அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட அரே மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த ஜாவா சீலனா பார்த்தீங்கன்னா அரேன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதேமாதிரி பைத்தானில் வந்து லிஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து இது கிட்டத்தட்ட ஒரு லிஸ்ட்டு மாதிரி தான். டிஃபால்ட்டாக பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிஸ்ட்டாக தான் கன்சிடர் ஆகும். லிஸ்ட்டானா எப்படின்னா இப்போது அரே கான்செப்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ABCDEFG அப்படின்றது வந்து உங்களுக்கு பேக் எண்டில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா 0th பொசிஷனில் A, ஃபஸ்ட்டு பொசிஷனில் B, செகண்ட் பொசிஷனில் C, இந்த மாதிரி லைனாக நம்பர்ஸுக்கு கீழே ஒவ்வொரு மெமரி பைட்லையும் போய் சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும், அதாவது ஏவை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா STR இந்த ஸ்கொயர் பேக்கெட்ஸ் போட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளே என்ன இண்டெக்ஸ்னால் அது என்ன அந்த இது இருக்கும் இல்லையா, 0வா 1ஆ 2வா அப்படின்றது. ஸோ அந்த பொசிஷன் நீங்கள் கொடுக்கணும். உள்ள கொடுத்தாலே அது வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து STR0ன்னு கொடுத்து ரன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதுதான் ட்ராவர்சிங். STR1 அப்படின்னு பண்ணேன்னா எனக்கு B பிரிண்ட் ஆகும். STR3 ஓகேவா பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு D பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து ட்ராவர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸ்ட்ரிங் ட்ராவர்சல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்கேட்டினேட். ஸோ 2 ஸ்ட்ரிங் இருக்குது, நான் அந்த 2 ஸ்ட்ரிங்கையும் நான் கன்கேட்டினேட் பண்ணணும் அப்படின்றத எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கும் நம்ம STRன்னு எடுத்துக்கலாம். ஸோ STR ஈக்குவல் டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எட்டர்னல்னு இருக்குது. ஓகேவா? இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்குது எனக்கு என்ன அப்படின்னா இன்ஜினியர்ஸ். ஓகேவா? இப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நான் வந்து கன்கேனேட் பண்ணணும். கன்கேனேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்கில் நீங்கள் டேரெக்டாக இந்த ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணலாம். கீபோர்டில் ஷிஃப்ட் ஈக்குவல் டு பட்டன் அமுத்தினீங்கன்னா அது வந்து ப்ளஸ் சைன் வரும். வந்துச்சுன்னா நீங்கள் 2 ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் அந்த ப்ளஸ் சைன் போட்டிங்கனாவே போதும். அது வந்து நார்மலாக அதை வந்து கன்கேட்டினேட் பண்ணிவிடும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எட்டர்னல் இன்ஜினியர்ஸ் அப்படின்றத வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணிடுச்சு பேக் டு பேக். ஓகேவா? ஸோ இந்த நான் ப்ளஸ் போடணுமா, போடாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ரன் பண்ணி பார்க்கலாம். அப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்கேட்டினேட் ஆகுது. ஸோ என்னன்னா நீங்கள் 2 ஸ்ட்ரிங்கை வந்து ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. கன்கேட்டினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படியே விட்டால் கூட நீங்கள் பக்கத்தில் 2 ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கறதுனால அது வந்து கன்கேட்டினேட் பண்ணி ஒரே இதாக யூஸ் பண்ணிவிடும். ஓகேவா? ஓகே, குட். இப்போ வந்து நம்ம கன்கேட்டினேட் பண்ணுறப்ப நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த போது அந்த ஃபங்க்ஷன்லேயோ இல்லை நம்ம நார்மல் ஆப்ரேட்டர்ஸில் பண்ணும் போதோ நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து நான் சொல்லியிருப்பேன் ஸ்ட்ரிங்ஸையும் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்ட்ரிங்ஸை ப்ளஸ் பண்ணிங்கன்னா கன்கேட்டினேட் ஆகும். சப்போஸ் அதை வந்து நீங்கள் வேறு டேட்டா டைப்போட ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டீஜரோட போய் ஒரு ஸ்ட்ரிங்கை ப்ளஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சின்டாக்ஸ் எரராக தான் எடுத்துக்கும். இப்போ நான் வந்து 2+ இன்ஜினியர்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் தான் வரும். என்ன சொல்லும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லும். ஓகேவா? எஸ், கன்கேட்டினேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெப்ளிகேட் போகலாம். ரெப்ளிகேட் அப்படின்னா இப்போது சப்போஸ் ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது, இந்த வேர்டையே வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ STR ஈக்குவல் டு
இப்போ வந்து எனக்கு EES அப்படின்றது இருக்குது. ஸோ நான் இதை வந்து நான் எனக்கு ஒரு 5 டைம்ஸ் ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலான்னா EES அப்படின்னு 5 டைம்ஸ் போடலாம். பட் அதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மல்டிபிள் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு 5 அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணுறப்போ STR அப்படின்றத நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா EESன்னு சொல்லிட்டு 5 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100ன்னே போடுறேன் பாருங்களேன். 100க்கு பார்த்தீங்கன்னா இத்தனை டைம் வந்து 100 டைம்ஸ் EESன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ரெப்ளிகேட்காக நீங்கள் மல்டிப்ளிகேஷன் சைன் யூஸ் பண்ணி நீங்கள் இதை அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை இப்போ நம்ம கமெண்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு லெட்டரை ஒரு வேர்டில் வந்து இன்னொரு லெட்டரோ இல்லை ஒரு சப்செட் ஆஃப் லெட்டரோ இல்லை ஒரு வேர்டோ இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா, இதில் வந்து சொல்யூஷன்ற வார்த்தை இருக்கா இல்லை எஸ்ன்ற வார்த்தை இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணும். எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எட்டர்னல் அப்படின்ற வார்த்தை எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸில் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எட்டர்னல் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் கோட்ஸில் போடணும். போட்டுட்டு ஸ்பேஸ் இன் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எட்டர்னல் இன்ஜினியர்ஸ் சொல்யூஷன் அப்படின்றத நான் போடுறேன். ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னா என்ன வரும்? ஆப்வியஸாக ட்ரூ வரணும். ஏன்னா எட்டர்னல்ன்ற வார்த்தை எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரன் பண்ணிட்டேன். அதே மாதிரி ட்ரூன்ற நம்மளுக்கு அவுட்புட்டும் வந்தாச்சு. நீங்கள் கீழே டெர்மினலில் பார்த்தா தெரியும். நான் ஒரு டைமாக அவுட்புட் அப்படின்னு சொல்கிற போது நீங்கள் இந்த கீழே இருக்க டெர்மினலில் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். ஓகேவா? ஸோ இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எட்டர்னல்ன்றது இதில் இருக்கான்னு பார்க்குறேன். எப்படின்னா கேபிட்டல் இ இல்லாமல் வெறும் ஸ்மால் இ போட்டு பார்க்குறேன். ஸோ இதை போட்டு ரன் பண்ணும்போது ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா நீங்கள் இந்த இன் போட்டு டெஸ்ட் பண்ணும்போது இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் சென்சிட்டிவ்னா என்னென்னா, அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அப்படின்றத வந்து அது கன்சிடர் பண்ணும். இப்போ ஸ்மால் இயும் கேபிட்டல் இயும் கம்ப்யூட்டருக்கு வந்து ஒன்று கிடையாது. இது ரெண்டும் வேறு அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னுக்கு பதிலாக நாட் இன் அப்படின்னு போடுறேன். அப்படி இது என்னென்னா, நீங்கள் இன் போட்டு வர ரிசல்ட்டை அப்படியே வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுற மாதிரியோ இல்லை இன்வெர்ட் பண்ணுற மாதிரியோ. ஸோ எட்டர்னல் அப்படின்ற வார்த்தை எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸில் இருந்துச்சுன்னா ட்ரூ வரும் இல்லையா? இன் போட்டால். இப்போ நாட் இன் போட்டால் ஃபால்ஸ்னு வரும். ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் யூஸு. ஸோ இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். எட்டர்னல் நாட் இன் இதில் போட்டால் ட்ரூ. ஏன் ட்ரூன்னு வந்திருக்குன்னா, இது ஸ்மால் ஏ வந்து அது கன்சிடர் பண்ணல, அதனால் ட்ரூன்னு வந்திருக்கு. இதை நான் கேபிட்டல் ஈயாக மாற்றுறேன் அப்படின்றதுல ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகேவா? டன். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பார்த்தாச்சு. இது வந்து நான் உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த மாதிரி இடத்துலலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து நம்ம இன்டீஜர்ஸில் பார்த்துருப்போம். ரெண்டு நம்பரை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ 5யும் 8யும் கம்பேர் பண்ணணும், எது கிரேட்டராக இருக்குது எது ஸ்மாலராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கம்பேரிட்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இருக்க 2 ஸ்ட்ரிங் வேணும், அதனால் 2 எடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் 1 அப்படின்றத வந்து ABC அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் 2 அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ABD அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங் 1 கிரேட்டர் தென் ஸ்ட்ரிங் 2 அப்படின்றத வந்து நான் கம்ப்யூட்டர் கேட்குறேன். ஸோ நீங்கள் ஒரு நம்பர் இருந்தால் எது கிரேட்டர் எது ஸ்மாலர்னு சொல்லிடலாம். பட் இதே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து ஒரு வேர்டை கொடுத்து உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் எப்படி சொல்வீங்க? ஸோ அது வந்து உங்களுக்கு இல்லாஜிக்கலாக இருக்கும் இல்லையா? பட் அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு இல்லாஜிக்கல் கிடையாது. நான் இப்போ இதை ரன் பண்ணிட்டேன், பார்த்தேன்னா எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ அது என்ன மீனிங்னா, ஏபிசி வந்து கிரேட்டர் தென் ஏபிடி அப்படின்றது தான் மீனிங். ஸோ இது எப்படி அசியூம் பண்ணுது அப்படின்னா, பேசிக்காக வந்து ஆஸ்கி கேரக்டர் அப்படின்ற ஒரு மெயின் திங்கை வச்சு தான் பேக்கெண்டில் ப்ராசஸ் பண்ணும் ஸ்ட்ரிங்ஸை. இப்போ நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஏக்கு வந்து ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 16, பிக்கு வந்து ஒரு 18, இந்த மாதிரி வேறு வேல்யூ இருக்கும். ஸோ கீபோர்டில் இருக்க ஒரு சிம்பிள்ஸுக்கும் ஒரு நம்பர்ஸ்க்கும் வந்து பேக்கெண்டில் ஆஸ்கி வேல்யூ அப்படின்ற ஒரு
வேல்யூ இருக்கும். ஸோ அதை வச்சு தான் கம்ப்யூட்டர் மொத்தத்தையுமே ஹேண்டில் பண்ணுது. ஸோ அந்த ஆஸ்கி வேல்யூவை வச்சு தான் இந்த கம்பேரிசன் நடக்கும். ஸோ இந்த கம்பேரிசன் நடக்கும்போது லெட்டர் பை லெட்டர் வந்து உங்களுக்கு கம்பேரிசன் நடக்கும். ஸோ இது எப்படி நடக்கும்னு சொல்கிறேன். 2 ஸ்ட்ரிங்கையும் வச்சு பார்த்தோன்னா, இப்போது ஃபஸ்ட்டு லெட்டர் இன் ஃபர்ஸ்ட் வேர்ட், ஃபஸ்ட் லெட்டர் இன் செகண்ட் வேர்ட் ரெண்டையும் நம்ம எடுப்போம். ரெண்டுமே ஏ தான். ஸோ ரெண்டுமே கேபிட்டல் ஏ அப்படின்றதுனால அது வந்து ஸ்கிப் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டுமே ஸ்மால் பி அப்படின்றதுனால அது 2 ஈக்குவல் தான். நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சி இருக்குது, ஒரு கேபிட்டல் டி இருக்குது. ஸோ சிக்கும் கேபிட்டல் டிக்கும் இருக்க ஆஸ்கி வேல்யூவை வந்து அது டேரெக்டாக கம்பேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கு வந்து ஒரு 18 ஆஸ்கி வேல்யூ, கேபிட்டல் டிக்கு வந்து 6 ஆஸ்கி வேல்யூ இருக்குன்னா 18 தான் பெருசு. ஸோ அப்போ அது வந்து ஆப்வியஸாக ஸ்ட்ரிங் 1 தான் பெருசு அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த ஆஸ்கி வேல்யூ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு ஆஸ்கி வேல்யூஸ் டேட்டா ஷீட்டோ இல்லை டேபிள்னு இப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள் வரும். அந்த டேபிளில் கீபோர்டில் இருக்க ஒரு கேரக்டர்ஸ்க்கும் அதோட ஆஸ்கி வேல்யூ இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் போட்டிங்கன்னா இதுதான் பேக்ஹெண்டில் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைசிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஸ்லைசிங் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வேர்டு இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கனை அசியூம் பண்ணலாம். ஸ்ட்ரிங் அப்படின்றதுல வந்து நான் எட்டர்னல் இன்ஜினியர்ஸ் சொல்யூஷன் அப்படின்றத வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு இதில் நான் ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா சப்செட் எடுக்கணும். அதாவது இதுலேருந்து இந்த வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் அந்த எஸ்டிஆர் அந்த வேரியபிளில் போட்டுட்டு என்ன பண்ணலான்னா எந்த வேல்யூ பிகினிங் எண்ட் அப்படின்ற வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ பிகினிங் அப்படின்றது வந்து எனக்கு 0லேருந்து ஆரம்பிக்கிறேன் கோலன், எனக்கு எண்டிங் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8th பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 800 மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. இதே நான் வந்து 9th பொசிஷனோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் 10th பொசிஷன் அப்படின்னு போட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 800 EN அதுவும் சேர்த்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா 0லேருந்து 10 இது வரைக்கும் பார்க்கும். ஸோ கடைசியாக இருக்குல்ல 10, அந்த 10 வந்து என்ன மீன் பண்ணுன்னா அந்த 10க்கு முன்னாடி இருக்க கேரக்டர் வரைக்கும். ஸோ 10th கேரக்டர் இன்க்ளூட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இ வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது ஆப்வியஸாக 10 அப்படின்ற வச்சோன்னா ஜி வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். நம்மளுக்கு ஜி வரைக்கும் பிரிண்ட் பண்ணாது. ஏன்னா நீங்கள் எண்டுக்கு கொடுக்குற வேல்யூ வந்து அதை ஸ்கிப் பண்ணிடும். ஸோ 10க்கு முன்னாடி இருக்கிறது தான் பிரிண்ட் பண்ணணும். அதனால் இந்த வேல்யூ வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இது 0ல் தான் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து 5ல் இருந்து கூட ஆரம்பிக்கலாம். 5 to 10 அந்த கேரக்டர் இருக்குல்லையே அதை மட்டும் பிரிண்ட் பண்ணால் எனக்கு இதை 5லேருந்து இந்த 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். ஸோ இதுலேயே வந்து எனக்கு ஒரு வேர்டாக பிரிண்ட் பண்ணாமல் எனக்கு ஒரு வேர்டு ஸ்கிப் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற இதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதேமாரி கோலன் போட்டு 2 போட்டிங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு வியர்டாக ஒரு கேரக்டர் தந்திருக்கு EENLEன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நடுவில் ஒரு வேர்டை ஸ்கிப் பண்ணிவிடும். அதாவது எவ்ரி செகண்ட் வேர்டு, அதாவது ஈவன் பொசிஷனில் இருக்க வேர்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேபிட்டல் இ இருக்கு இல்லையா, அது வந்து 0th பொசிஷனில் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 2 அப்படின்ற பொசிஷன், அப்புறம் 4th பொசிஷன், 6th பொசிஷன், அதுக்கப்புறம் 8th பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஸ்கிப் பண்ணிடும். ஸோ அந்த ஸ்கிப் பண்ணுற வேல்யூஸ் தான் நீங்கள் தேர்டாக தர்றது. இப்போ நீங்கள் 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 3 வேல்யூஸை ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு ERLN தான் வந்திருக்கும். ஏன்னா நடுவில் வந்து 2 வேர்டை ஸ்கிப் பண்ணிவிடும். ஸோ ஈக்கு அப்புறம் ஆர் இருக்குது, அதுக்கப்புறம் 2 வேர்டை ஸ்கிப் பண்ணால் எல் இருக்குது, அதுக்கப்புறம் 2 ஸ்கிப் பண்ணால் என் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கோட சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை அதில் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸை பற்றி நம்ம அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறது, கன்கேட்டினேஷன், ரெப்ளிகேஷன், ஸோ இந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில். ஸோ இதுக்கப்புறம் வர சீரீஸில் நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு மெயின் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் நிறைய இடத்துல ரியல் டைமில் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலாம், அதில் நிறைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம், அதில் வந்து சப்செட்டோ இல்லை அதில் இருக்க ரிஜெக்ட்ஸ் எக்ஸ்பிரஷன், ஸோ இந்தமாரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செப்பரேட்டாக பார்ப்போம். இதை வந்து ஒரு ஹியூஜ் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அன்டில் தென், பை.